காதல் விவகாரத்தில் 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் போலீஸ் ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் போலீசார் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றனர். கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் விசாரணை அதிகாரிகள் ஏடிஜிபி ஜெயராமனை தனியாக அழைத்துச் சென்றனர். ஆயுதப்படை பட்டாலியன் ஏடிஜிபியாக உள்ள ஜெயராமனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். ஏடிஜிபி ஜெயராமனை கைது செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் போலீசார் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக ஏடிஜிபி ஜெயராமனுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரை கைது செய்யவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். காதல் விவகாரத்தில் 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் போலீஸ் ஏடிஜிபி ஜெயராமன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆயுதப்படை பட்டாலியன் ஏடிஜிபியாக உள்ள ஜெயராமனை போலீசார் தற்போது கைது செய்திருக்கின்றனர். காதல் விவகாரத்தில் 17 வயது சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமனுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவரை கைது செய்யவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் போலீசார் இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். ஆயுதப்படை பட்டாலியன் ஏடிஜிபியாக உள்ள ஜெயராமன் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், மேலும் விவரங்களை சொல்லுங்க. சிறுவன் கடத்தல் வழக்குல இந்த அவருடைய கார் பயன்படுத்தப்பட்ட அந்த கார் ஏடிஜிபி ஜெயராமனுடைய கார் என்று தெரிய வந்த நிலையில் இந்த வழக்கில் அவருக்கு தொடர்பு இருக்கிறது என்று காவல்துறை தரப்புல நீதிமன்றத்திலும் அதற்கான ஆதாரங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் அவரை தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே அவர் ஆஜராகுவதற்காக அவர் சென்றிருந்தார். நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகும் பொழுது ஜெகன்மூர்த்தியும் அங்கு ஆஜராகியிருந்தார். ஜெகன்மூர்த்தியிடம் பல்வேறு கேள்விகளும் முன்வைக்கப்பட்டது. அவருக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த நிலையில ஏடிஜிபி ஜெயராமன் இந்த வழக்கில் நேரடியாக தொடர்பில் இருக்கிறார் என்றும் அதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்திருந்த நிலையில் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. உடனடியாக அவர் நீதிமன்றத்திலிருந்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் ஆஜரான இருவருமே தற்பொழுது நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறி இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை காவல்துறை இன்னும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.